ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ இந்த வீக் நமக்கு சண்டே நடந்த இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அந்த எக்ஸாமோடைய ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்தவரையில் நான் என்ன சொல்லணும், ஒரு மாதிரி ஒரு மாடரேட்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றப்ப சொல்லலாம். நிறைய எதிர்பார்க்காத கேள்விகள்லாம் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ வழக்கமாக அந்த டிஎன்பிசியோட ஸ்டாண்டர்ட்ல இல்லாமல் டிஃப்ரெண்டாக இருந்து அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி தான். ஸோ கீ பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ ஏதாவது டவுட்டுகள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது தவறு இருந்தாலும் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து சில கொஸ்டின்லாம் டிஸ்பியூட் இருக்குது, அதுக்கு அவங்க என்ன கீ கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மற்றடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமில வலிமையின் அடிப்படையில் பின்வருவற்றில் எது சரியான அதிகரிக்கும் வரிசையில் உள்ளது அப்படின்றது. ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதுல வந்து ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் அண்ட் டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து பேரலாம். டைக்ளோரோ விட ட்ரைக்ளோரோ தான் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா இங்க நமக்கு 2 இருக்குது, ஆனா மோனோக்ளோரோ கண்டிப்பா வந்து கம்மியா இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம வந்து ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இது இருக்காது அப்படின்றதுல சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அசிட்டிக் அமிலம், டைக்ளோரோ அசிட்டிக் அமிலம், ட்ரைக்ளோரோ அசிட்டிக் அமிலம். ஓகேவா? ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்கள் ஒரே குரோமோசாமில் உள்ள மூல பிணைப்பில் ஒன்றாக இருக்கும் இயல்பு பல தலைமுறைகளுக்கு மரபுரிமையாக இருக்கும். இதன் தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. The tendency of 2 or more genes to remain together in the original combination in the same chromosome during the process of inheritance for number of generation, this is related with அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? இது வந்து எது கூட ரிலேட்டட் வித்னா ஜெனட்டிக் லிங்கேஜ், மரபணு இணைப்பு கூட தொடர்புடையது. ஓகேவா? ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். மரபணு இணைப்பு கூட நமக்கு வந்து தொடர்புடையது. ஸோ இங்கே நம்ம வந்து ரெண்டுலையுமே ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க இங்கிலீஷ்ல பாக்குறவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பின்வரும் எந்த 4 ஜனநாயக நாடுகளின் குழுவானது நாற்கர பாதுகாப்பு உரையாடல், ஸோ அவ்வளோ போக வேணாம், குவாட். ஸோ குவாட்னா நமக்கு குவாட்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அண்ட் ஜப்பான். ஓகேவா? ஸோ இந்த 4 தான் வந்து குவாட்ல இருக்கிறவங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விச் குரூப்பிங் ஆஃப் ஃபாலோயிங் 4 டெமோக்ரஸிஸ் இன் நோன் அஸ் த குவாட்ரிலேட்டர் செக்யூரிட்டி டயலாக், அதான் குவாட்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஸோ இந்த குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ் அண்ட் ஜப்பான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011-12 இந்திய ரயில்வே நெட்வொர்க்கின் மொத்த நீளம் தோராயமாக எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு 2011-12 கணக்கின்படி நமக்கு வந்து கிட்டத்தட்ட 64,600 இதான் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 54,000 சொல்லிட்டு 54,000 என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு இருக்குது. அது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000 அப்படின்றது நமக்கு 1950 இருந்த டேட்டா படி 54,000. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து அதிகமாயிருச்சு. ஃபைன். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 64,600. ஸோ அடுத்த கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பும்படி இந்தியாவின் அதிக பழங்குடிகளை கொண்ட மாநிலம் கொடுத்துருக்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறது இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோம்னா என்ன சொல்லலாம்னா மத்திய பிரதேசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பழங்குடியினரை கொண்ட மாநிலமா இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரு நீண்ட குறுகிய மற்றும் ஆழமற்ற நீர்நிலைகளில் வண்டல் படிவு மற்றும் நில அடுக்கு கீழ் நோக்கி நகருதல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஓகே, என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. லாங் நேரோ அண்ட் ஷாலோ வாட்டர் பாடி இஸ் கேரக்டரைஸ்ட் பை செடிமெண்டேஷன் அண்ட் சப்சிடன்ஸ் ஆர் கால்டு என்னன்னா ஜியோசிங்க்ளைன். ஓகேவா? புவி கீழ் வளைவுகள் ஜியோசிங்க்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸ்பிளேஷன் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒன்று பண்ணுவோம், அதில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம அதை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுல நீங்க பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போறேன். ஸோ இப்போ எக்ஸ்பிளேஷன் தான் டைம் ஆகும், போர் அடிக்கும். சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. ஸோ இது வந்து ஹிஸ்டரி கொஸ்டின். மொஹஞ்சதாரோ, கரப்பா, காலிபங்கன், லோத்தல் கொடுத்துட்டு இது எந்தெந்த நதிக்கரையில இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மொஹஞ்சதாரோ வந்து நமக்கு வந்து சிந்து நதிக்கரை, ஹரப்பா வந்து ராவி நதிக்கரை, காலிபங்கன் சரஸ்வதி, லோத்தல் வந்து சபர்மதி. ஓகேவா? காலிபங்கன் வந்து ராஜஸ்தான்ல இருக்குது, அங்கதான் சரஸ்வதி நதி தான் சொல்லப்படுது. லோத்தல் வந்து குஜராத்ல இருக்குது, அங்கதான் சபர்மதி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து இதுக்கு ஆன்சர் என்ன, சி 2143. சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே நோட் பண்ணிக்கலாம், சி இஸ் த ரைட் ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பண மசோதாக்கள் மற்றும் நிதி மசோதாக்கள் இடையே உள்ள ஒற்றுமைகள் தொடர்பான பின்வரும் அறிக்கைகள் எது சரியானது? ஸோ ரெண்டையும் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், கரெக்ட். குடியரசுத் தலைவரின் பரிந்துரையில் பேரு மட்டுமே ரெண்டையும் அறிமுகப்படுத்த முடியும், கரெக்ட். இதுக்கு வந்து கூட்டம் வந்து இல்லைன்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ அதுவும் கரெக்ட். நமக்கு வந்து எல்லாமே கரெக்ட், ஏபிசி சரியானவை. ஸோ கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு வந்து வராது, ஏன்னா ராஜ்யசபாவுக்கு வந்து பவரே கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 109, இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்தவரையில் பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? ஸோ இதுவும் அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஆன்சர் சொல்றேன் ஃபர்ஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் அனைத்து துறைகளுக்கு குறிப்பிட்ட இலக்குகளுடன் சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட ஆவணங்கள் ஆகும். எக்ஸாக்டா சட்டப்பூர்வமாக அப்படின்றது நமக்கு வந்து சொல்ல முடியாது, ஆனா அதை ஏத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, 5 ஆண்டு திட்டங்கள் குறுகிய கால பொருளாதார ஆதாயங்களை முதன்மையாக கொண்டது. ஸோ குறுகிய காலம் கிடையாது, ஸோ லாங் டேர்ம் தான். இப்போ நம்ம 5 வருஷம் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது, அடுத்து நமக்கு வந்து லாங் டேர்ம் தான் எல்லாமே. நம்ம குறுகிய காலத்துக்காக எதுவும் பண்றதும் கிடையாது. 5 ஆண்டு திட்டங்கள் இந்திய திட்டக்குழுவால் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன, கரெக்ட். இப்போ வந்து நிதி ஆயோக் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன். 5 ஆண்டு திட்டங்கள் தேசிய பொருளாதார வளர்ச்சியின் முன்னுரிமைகளை வழிகாட்டும் முறையாகும். ஸோ இதுவும் கரெக்ட், ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த குறுகிய கால ஆதாரங்கள் அது மட்டும் கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது சி. ஸோ ஸ்டில் இது வந்து டிஸ்பியூட்ல வைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு ப்ரூஃபோட இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை அவங்க வந்து கீ விடும்போது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்தது, ஸோ இங்கிலீஷ்லயும் பார்த்துலாம் ஒரு வாட்டி. Which of the following statement is true with respect to 5-year plans in India? Okay, so 5-year plans are legally binding document with specific target for all sector. Exactly. Okay, இது correct தான். 5-year plans primarily focused on short-term economic gains. கண்டிப்பா கிடையாது. 5 years plans are framed, executed and monitored by the Planning Commission of India. Short-term plan என்னன்னா 1 year-க்குள்ள இருக்கிறது தான், ஓகேவா? Short-term plan-னா 1 year, அதுதான் வந்து short-term. ஸோ லாங் டேர்ம்னா 7 to 10 years போகும். இது நமக்கு வந்து ஒரு மீடியமா, ஆனால் கண்டிப்பா ஷார்ட் டேர்ம் கிடையாது, ஓகே? ஸோ 134 இஸ் த ரைட் ஆன்சர். பின்வரும் அறிக்கைகளில் எவை ஒத்துழையாமை இயக்கம் தொடர்பானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு வழிமுறைகள் மூலம் சுயராஜ்யத்தை அடைவதற்காக காங்கிரஸ் தனது குறிக்கோளாக அறிவித்தது. எஸ், இது கரெக்ட். இனி காங்கிரஸை வழிநடத்த காங்கிரஸ் காரிய கமிட்டி அமைக்கப்பட்டது, அதுவும் கரெக்ட். மொழிவாரி மாநில அடிப்படையில் ஒரு மாகாண குழு ஏற்படுத்தப்பட்டது, அப்படி ஒரு விஷயமே நடக்கல. ஸோ அப்போ ஏ அண்ட் பி மட்டும் தான் நமக்கு வந்து கரெக்டானது, ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி மட்டும் தான் அங்க வந்து கரெக்டானது. ஸோ இங்க பாருங்க, which of the following statement regarding non-cooperation movement Congress endorsed the attainment of self-government through constitutional means at its goal? Okay, correct. A Congress working committee was set up late the Congress from now onwards. ஓகேவா? ஸோ அந்த நாக்பூர் செஷன்லயே இதை பற்றி பேசியிருப்பாங்க. ப்ரொவின்சியல் கமிட்டி ஆஃப் லிங்குவிஸ்டிக் பேஸ் அது வந்து கிரியேட் பண்ணப்படவில்லை. ஸோ ஏ அண்ட் பி ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகம் எந்நாடு எல்லா நாட்டு மக்களும் என் உறவினர், அதோட மீனிங் என்று தொடங்கும் புறநானூற்றின் 2வது வரியை நிறைவு செய்யும் விருப்ப தெரிவு எது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு சொல்லிதான் இருக்கும், ஓகே? ஸோ அது வந்து ஏ இஸ் த ரைட் ஆன்சர். தீதும் நன்றும் பிறதர வாரா. ஸோ அந்த சாங்கே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான சாங் அப்படின்ற சொல்லலாம், ஓகே? ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் தான் சொல்றேன். நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவென்ற வாழ்தல், இனிதனம் மகிழ்தலும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகே? ஸோ தீது நன்றும் பிறத்தர வாரா. ஸோ தீமை நன்மையும் பிறட்டது வராது, நம்மகிட்ட தான் வரும் அப்படின்றது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் 1112, பின்வரும் கூற்றுகளில் எது சங்க காலத்தில் பெண்களின் நிலையை துல்லியமாக பிரதிபலிக்கிறது அப்படின்னா, பெண்களின் விருப்பங்களை கருத்தில் கொள்ளாமல் ஆன்சர் வந்து டி. பெண் எது வந்து துல்லியமாக பிரதிபலிக்கிறது, டி இஸ் ரைட் ஆன்சர். பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்துக்களில் சம பங்கு பெற்றனர் மற்றும் அவர்களின் கற்றல் மற்றும் ஞானத்திற்காக கொண்டாடப்பட்டனர், ஓகேவா? ஸோ வந்து சங்க காலத்துல வந்து அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, 1. 2வது தாய் வழி சமூகமா இருந்துச்சு. நிறைய இடத்துல பெண்களுடைய பேரை தான் குறிப்பிட்டு வந்திருக்குது, ஓகேவா? இன்னாளுடைய மகன், ஓகேவா? இன்னவனுடைய மகன் சொல்லாம இன்னாளுடைய மகன், இன்னவளுடைய மகன் அப்படிதான் நடத்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம
ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி பெண்ணோட வீட்டுல தான் போய் வாழ்ற மாதிரியான சூழ்நிலை இருந்தது. ஸோ நமக்கு வந்து டி இஸ் ரைட் ஆன்சர். மீதி எல்லாமே பாருங்க நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, பெண்கள் சமூக வாழ்வில் தடை செய்யப்படுது அப்படி இல்லை. கல்விக்கான வாய்ப்பு குறைவான்னு சொல்லாங்க, இல்ல. 42க்கு மேல வந்து யார் இருந்தாங்கன்னா பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க. பெண்களின் விருப்பங்களை கருத்தில் கொள்ளாமல் திருமணம் நடத்தப்பட்டது இல்ல. பெண்ணுடைய கருத்து வந்து பெரும்பாலும் காதல் திருமணங்கள் நடந்துச்சு. ஓகேவா, கற்பு பெண்களுக்கு முக்கியமாக கருதப்பட்டது. ஓகே, ஸோ கருதப்படவில்லை, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், தப்பு. ஸோ டி, விமன் ஹேஸ் ஈக்குவல் ஷேர். Women has equal share in their parents' property were celebrated for their learning and wisdom. Okay. So next, சுயமரியாதை கொண்ட ஒரு நபர் பின்வரும் பண்புகளை கொண்டிருப்பார். ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற குழு உறுப்பினர்களும் அனுதாபம் கொண்ட நல்ல குழு தலைவராக இருப்பார். அதே மாதிரி மற்றவர்கள் தவறுகளை மன்னித்து கற்றுக்கொள்ள வாய்ப்பளிப்பார். ஏ மற்றும் டி வந்து கரெக்ட். 113 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரம் முயற்சியின் முதன்மை நோக்கம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு சமத்துவம், இடஞ்சார்ந்த சமத்துவம், சமூக நல்லிணக்கம் மற்றும் ஜாதி பாகுபாட்டை எதிர்த்து போராடுதல், இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. தவிர இதை கொடுத்துக்க வேற எந்த ஆப்ஷன் நமக்கு வந்து சூட் ஆகாது. ஓகேவா, ஸோ எதுக்காக டு ப்ரொமோட் ஸ்பேஷியல் ஈக்குவாலிட்டி, சோசியல் ஹார்மோனி அண்ட் ஃபைட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, அடுத்தது, உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது தொடர்பாக தமிழக அரசு அறிமுகப்படுத்திய திட்டத்தின் பெயரை குறிப்பிடவும். ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ ரீசெண்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க, புதுமை பெண் திட்டம். ஸோ இங்கிலீஷ்லயும் அதே பேர் அப்படிதான் வரும், புதுமை பெண் திட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வந்த ஸ்கீம் புதுமை பெண் திட்டம் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, 3:4:2 என்ற விதத்தில் 3 வாகனங்கள் வேகத்தில் பயணிக்கும் எனில் 3 வாகனங்களும் ஒரே தூரத்தை கடக்க எடுக்கும் நேரத்தின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி. இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு தனியா நம்ம வந்து வீடியோ பண்ணுவோம், அதில் பார்க்கலாம். ஓகேவா, இதுக்கு தனியா அப்படின்றப்ப நம்ம என்ன வீடியோ பண்ணுவோம்னா, இந்த ஆப்டிடியூட்லாம் தனியா ஒரு வீடியோ பண்ணுவோம், மற்ற இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பண்ணுவோம், அதில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ சி 4:3:6 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்தது, ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 117க்கு பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடுத்த இதில் நம்ம பண்ணலாம், அதாவது எக்ஸ்பிளனேஷன்ல இதோடைய இதெல்லாம் தெளிவாக கொடுக்குறேன், ஜஸ்ட் இப்போ ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது 118 வந்து ஒரு மண்டபம் 16 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் கொண்டது. இது 3 மீட்டர் அகலம் உள்ள முன் தாழ்வாரத்தால் சுற்றி வந்து வறண்டா இருக்கு, சூழப்பட்டுள்ளது. அப்போ முன் தாழ்வாரத்துடைய பரப்பளவு மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 112க்கு வந்து ஆன்சர் பி 204 சதுர மீட்டர், 204 ஸ்கொயர் கிலோமீட்டர் மீட்டர். 4 ஆண்டுகளுக்கு, அடுத்த கொஸ்டின், 4 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 20% குறிப்பிட்ட தொகையில் கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 684 எனில் தொகையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2500. டி இஸ் த ரைட் ஆன்சர். The difference between compound interest and simple interest on a certain sum at 20% per annum 4 years is 684. The sum is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2500 செக் பண்ணிக்கலாம். ஒருவர், அடுத்த கொஸ்டின் 120, ஒருவர் 2 சமமான தொகைகளை 2 வங்கிகளில் முறையே ஆண்டுக்கு 10% மற்றும் 12% வீதம் வந்து முதலீடு செய்கிறார். ஆண்டு முடிவில் 1650 வட்டி பெற்றார். ஒவ்வொரு வங்கியிலும் முதலீடு செய்யப்படும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2 வங்கியில 10%, ஒன்னுல 10 ஒன்னுல 12 போட்டிருக்காரு. ஆனா மொத்தமா அவருக்கு வந்து 1650 ரூபாய் கிடைக்குது. அப்போ எவ்வளவு பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7500 ரூபாய் பண்ணிருப்பாரு. சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஒரு திடமான இரும்பு தொகுதி தண்ணீரில் மூழ்கும், பாதரசத்துல மூழ்காது, மிதக்குது. காரணம் என்ன? சிம்பிளான காரணம் அப்படிதானே. இரும்பின் அடர்த்தி வந்து பாதரசத்தோட அடர்த்தியை விட குறைவா இருக்கும், அதான் ரீசன் ஆகும். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். இரும்பின் அடர்த்தி பாதரசத்தின் அடர்த்தியை விட குறைவாக உள்ளது. அதாவது பாதரசத்துடைய அடர்த்தி வந்து ஜாஸ்தியா இருக்கு. The density of iron is less than mercury. Okay, that is the reason. நீரிழிவு நிலையில் கல்லீரலில் உருவாகும் கீட்டோன் பகுதிகள் அசிட்டோ, அசட்டேட் மற்றும் அசிட்டோன் ஆகியவை டேஸ் அதிகரித்த உற்பத்தியில் விளைவாக உருவாகின்றன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இது வந்து அசிட்டைல் CaO. ஓகே, accumulation of ketone bodies acetoacetate and acetone formed by liver in diabetic condition result from the increased production of acetyl CoA. ஓகேவா, ஸோ A is the right answer.
அசிட்டல் COA இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. பூச்சிக்கொல்லிகள் விலங்குகளின் உடல் கொழுப்பு சைட்டோபிளாசஸில் சேமிக்கப்படுகின்றன. விவசாய பகுதியிலிருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அருகில் உள்ள குளத்தில் விழுந்தால் எந்த உயிரினங்கள் அதிக பூச்சிக்கொல்லியை கொண்டிருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ எது கொண்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆக்சுவலா வந்து மீன் தான். ஒருவேளை அவங்க வாத்து கொடுத்ததுனால இப்ப என்னன்னா வாத்தும் அதிகமா தண்ணியில இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து ஃபுட் செயின் கான்செப்ட் தான். ஸோ நுண்ணிய விலங்குகள் நுண்ணிய தாவரங்கள்ல அது போய் அட்டாச் ஆகும். அந்த நுண்ணிய விலங்குகளையும் நுண்ணிய தாவரங்களையும் சாப்பிடுறவங்களுக்கு அடுத்தது அதிகமா போகும். அந்த தண்ணியில இருந்து இப்போ வந்து தண்ணி மாசுபட்ட தண்ணி அந்த உரம் கலந்த தண்ணி வந்து போகும்போது அந்த தண்ணியில உள்ள அந்த மறுபடியும் அக்குமுலேட் ஆகி மறுபடியும் எங்க போகும்? அதை விட பெரிய உயிரினம் எது சாப்பிடுதோ அங்கதான் போகும். அப்ப மீன் தான் வரும். ஆனா வாத்தும் நம்ம கொடுத்தனால ஒரு சின்ன திங். ஆனா வாத்து வந்து மீனோட பெருசு. ஸோ மீன் வந்து வாத்து சாப்பிடுறதுனால அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு தண்ணின்னு மட்டும் மெயினா குளத்தை பற்றி கேட்டதுனால நான் வந்து மீனுக்கே போறேன். ஒருவேளை அவங்க வந்து வாத்து பற்றி கொடுத்தாங்கன்னா பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் அதே மாதிரி டிஸ்பியூட்ல வைக்கிறேன். ஸோ என்னோட ஆன்சர் வந்து ஃபிஷ் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2023 மார்ச் 2 அன்று தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க பின்வரும் உறுப்பினர்களை கொண்ட ஒரு உயர் அதிகார குழு ஒருமனதாக தீர்ப்பளித்தது. ஸோ அந்த குழுல வந்து யாரெல்லாம் தான் கேட்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் தான் பாத்தீங்கன்னா பிரதமர், மக்களவை எதிர்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி. ஓகேவா? ஸோ இந்த 3 உரம் கொண்ட குழு தான் வந்து இது. பிரதமர், மக்களவை எதிர்கட்சி தலைவர், இந்திய நீதிபதி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? Prime Minister, Leader of Opposition in Lok Sabha and Chief Justice of India. Okay. அடுத்த கொஸ்டின். தென்மேற்கு பருவமழையின் போது இந்திய துணைக்கண்டத்தின் எந்த பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்? இது வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா சொல்ல போனீங்கன்னா மத்திய இந்தியாவில் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தென்மேற்கு அப்படின்றத விட வடமேற்கு பகுதியிலேயே அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா தென்மேற்கு இந்திய துணைக்கண்டம் கிடையாது, தென்னிந்திய துணைக்கண்டம் கிடையாது, கிழக்கு கிடையாது, தென்மேற்கு மற்றும் மத்திய இந்திய துணைக்கண்டம். அதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சரா வந்து வரும். சவுத் வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் இந்தியன் சப்கான்டினென்ட். அடுத்து பின்வரும் எந்த சூறாவளி தமிழ்நாட்டுடன் தொடர்பு இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ பிபர்ஜாய். ஸோ பிபர்ஜாய் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா அந்த ரீஜன்ல வந்தது. ஸோ பிபர்ஜாய் குஜராத் அந்த ரீஜன்ல வந்து நினைக்கிறேன். நமக்கு மீதி எல்லாமே மாண்டஸ், மிச்சாங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஜா, இது எல்லாமே தமிழ்நாடோட தொடர்புடையது. ஐக்யூ ஏரின் உலக காட்டு தரவரிசை அறிக்கை 2023 படி பின்வரும் நகரங்களில் எது 2023 உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் என்று தரவரிசை பெற்றுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பெகுசராய். பெகுசராய் தான் அதிகமா மாசு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரவரிசையில வந்து பண்ணிருக்காங்க. 128 இந்திய அரசியலமைப்பின் கீழ்கண்ட விதிகளில் எது கல்விக்கான உரிமை வழங்குகிறது? ஸோ ரொம்ப ஈஸி. ஆர்டிகிள் 21A. ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் 21A இஸ் த ரைட் ஆன்சர். உறுப்பு 21A கல்விக்கான உரிமையை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? லோக்பால் மற்றும் லோக் ஆயுத சட்டம் 2013 படி லோக்பால் தலைவர் உட்பட அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம்னா 9 பேர். அதாவது என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா 1+8. ஓகேவா? ஸோ அங்க எழுத வேணாம், ஜஸ்ட் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ 1+8 நம்ம வந்து கான்செப்ட். ஸோ அப்போ வந்து நமக்கு மொத்தமா 9 பேர் இருப்பாங்க. ஓகே. ஸோ ஆன்சர் 9 இஸ் த ரைட் ஆன்சர். இந்தியாவின் மத சார்பினை பற்றி உண்மை என்ன? இந்தியாவின் மத சார்பினை பற்றி உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து ஒரு மத சமூகத்தின் மீது மற்றொரு மத சமூகம் ஆதிக்கம் செலுத்துவதை அரசு தடுக்க வேண்டும். இந்திய அரசு மதத்திலிருந்து கொள்கை ரீதியான தூரத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி சமூகங்களில் தனிப்பட்ட சட்டங்களில் அரசு தலையிட முடியாது அப்படின்றது. மாநிலமோ மதமோ ஒருவர் மற்றொரு விவகாரங்களில் தலையிட முடியாது. இது கரெக்ட். ஸோ டி நமக்கு வரணும். ஸோ டி இருக்கிற ஒன்னே ஒன்று தான். ஸோ பி அண்ட் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படும் ஹரப்பா கலாச்சாரம் எந்த புவியியல் பகுதியை உள்ளடக்கிறது? வாட் ஜியோகிராபிக் ஏரியா டஸ் த ஹரப்பன் கல்ச்சர் ஆல்சோ நோன் அஸ் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்காம்பஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அண்ட் வடமேற்கு இந்தியாவின் பகுதிகள். இதுதான் வந்து ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பார்ட் ஆஃப் பிரசன்ட் டே பாகிஸ்தான் அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா. இப்போ ஹரப்பா மாநிலம் எல்லாமே நமக்கு வந்து அங்கதான் இருக்கு இல்லையா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 132. இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே வளப்பகிர்வு தொடர்பான முக்கிய சவால் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியானது. வெவ்வேறு மாநிலங்களின் மாறுபட்ட வளர்ச்சிக்கு தேவையான வளங்களை விநியோகிக்கிறது தான் இப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, so B is the right answer. B, distribution of resource for the varying developmental needs of different state. Distribution of resources for varying development needs of different states. Okay. சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் என்ன நன்மைகள் என்னென்ன நன்மைகள் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் ஆர் the most likely advantage of implementing goods and service tax? ஸோ இதை பண்றதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பல அதிகாரிகளால் வசூலிக்கப்படும் பல வரிகளுக்கு பதிலாக ஒரே ஒரு சந்தையை உருவாக்கும். ஸோ அதான் ஒரு இது மெயின். ஸோ மீதி கொடுத்துருக்க ஆப்ஷனா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூட்டபிளாவே இருக்காது. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். It will replace multiple taxes collected by multiple authorities and it thus creates single market in India. பின்வரும் தலைவர்களில் யார் மகாத்மா காந்தியின் சம்பரானில் பிரச்சாரத்தின் போது அவருடன் இணைந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 134க்கு அகைன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஏ, பி, சி ராஜேந்திர பிரசாத், ஜே பி கிருப்லானி, நர்ஹரி பரேக் இருப்பாரு. ஸோ இதுல ஏ, பி, சி கரெக்ட் ஆன்சர். பிஎம் மலபாரி இருக்க மாட்டாரு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 135 135 டிசம்பர் 9 1946 அன்று அரசியலமைப்பு சபை முதலாக கூடிய போது பேரவையின் தற்காலிக தலைவரா யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுப்பாங்க. When the Constitutional Assembly first met on December 9, 1946, Das was the elected as the provincial president of the assembly அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ அதுக்கப்புறம் 11 எலெக்ஷன் வச்சு டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுப்பாங்க. 136 திருக்குறள் ஏன் இன்றும் பொருந்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பெஸ்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏனெனில் மனித இயல்பு பெருசா மாறவில்லை அப்படின்றதான் இதுல ஆப்டடா இருக்குது. ஓகேவா? நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ நான் கோ வித் ஏ. இதுவும் டிஸ்பியூட்ல வைக்கிறேன், என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது, மெட்ராஸ் பிரசிடென்சியின் நீதி கட்சியின் ஆட்சியின் போது பின்வரும் எந்த சீர்திருத்தம் அறிமுகப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, முக்கியமானது. இன்ட்ரோடக்ஷன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். முக்கியமாக டேஸ் அவர்களின் நீண்ட கால போராட்டத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் கேடுகட்ட தேவதாசி முறை ஒரு சட்டம் மூலம் ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறது. அத பெர்னிசியஸ் தேவதாசி சிஸ்டம் இன் தமிழ்நாடு வாஸ் அபாலிஷ்ட் த்ரூ எ legislation mainly due to prolonged struggle by Muthulakshmi Reddy. Option A is the right answer. 138. Option A, Dr. Muthulakshmi Reddy is the right answer. தமிழ்நாட்டின் DANIDA TNAHCP முன்முயற்சி பின்வரும் எந்த துறைகளோடு தொடர்புடையது? ஓகேவா? அதுல தமிழ்நாடு, அதுல அந்த TNAHCP இருக்கலாம், தமிழ்நாடு ஏரியா ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அப்படின்றதான். ஓகேவா? அந்த ஹெல்த் ஹச் வந்துச்சு. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா சுகாதாரம். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஹெல்த் இஸ் த ரைட் ஆன்சர். 2010 210 5/7 6/8 3/2 2/5 மதிப்பை கண்டறியும். ஸோ 140 ஆன்சர். பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதை மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை மட்டும் வச்சுப்போம். ஸோ 140 ஆன்சர் பி. 141 ஒரு நபரிடம் மொத்தம் 250 பணத்தாள்கள் உள்ளன. அவற்றில் சில 50 மதிப்புடையவை, மற்றவை 10 மதிப்புடையவை. மொத்த தொகை 450 என்றால் 10 நோட்டுகள் எத்தனை? 10 ரூபாய் நோட்டுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. A person has a total of 250 250 rupees members இல்ல numbers. ஓகேவா? currency notes. Some of them are 50 denomination and other of the 10 rupee denomination. In the total amount is 4500. How many 10 rupees note are there? So 141க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 200. D is the right answer. அடுத்த क्वेश्चन, இரண்டு எண்களின் விகிதம்
12:13 ஒவ்வொரு எண்ணும் 20ஆல் குறைக்கப்பட்டால் அவற்றின் வீதம் 2:3 ஆகுது அப்படின்னா அந்த எண்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 24:26 இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 142க்கு ஆன்சர் பி, 24 அண்ட் 26 த ரைட் ஆன்சர். 143 எக்ஸால் ஒரு வீட்டை 6 நாட்களில் வண்ணம் தீட்ட முடியும், ஒய்யால் அதை T மணி நேரத்தில் செய்ய முடியும். ஓகேவா, அவர் வந்து ஒரு நாள் பண்றாருன்னா இவர் வந்து டிவைட் பை T மணி நேரம். ஓகேவா, ஸோ எக்ஸ் மற்றும் ஒய் இணைந்து டி நாட்களில் செய்ய முடியும் என்றால் டியோட வேல்யூ என்ன அப்படிங்க இருக்காங்க. ஓகே, ஸோ 143க்கு ஆன்சர் டி இஸ் ரைட் ஆன்சர். RT by T plus 24 R. ஸோ இதுவும் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஆக்சுவலி எதுவுமே பெருசாக கஷ்டமா இல்லை, ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, மிஸ்டர் எக்ஸ் தனது சகோதரி மிஸ்டர் ஒய்யை விட 2 மடங்கு வயதானவர் மற்றும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸின் வயது மிஸ்டர் ஒய்யை விட 3 மடங்காக இருந்தது எனில் மிஸ்ஸஸ் ஒய்க்கு தற்போதைய வயது என்னன்னு சொல்லியிருக்காங்க. 6 இயர்ஸ். தற்போதைய வயது 6 இயர்ஸ். ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். So again, if Mr. X is twice as old as his sisters Mrs. Y, then how old is Mr. Y? Now, if 3 years ago Mr. X was 3 times old as Mrs. Y, so 6 years answer. திரு எக்ஸ் என்பவர் கிழக்கு நோக்கி இருந்தார். அவர் கடிகார திசையில் 150 டிகிரி மற்றும் மீண்டும் கடிகார திசையில் 145 திரும்புகிறார். அவர் இப்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி. 145க்கு டி இஸ் ரைட் ஆன்சர். டி வடகிழக்கு திசையை நோக்கி இருக்கிறார். ஓகேவா, டி வந்து வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட் திசையை நோக்கி இருக்கிறார். பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு மனப்பாடம் செய்தல் பரிந்துரைக்கப்படவில்லை, ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இது அறிவு வளர்ச்சி, சமூக திறன்கள் மற்றும் பயன்பாட்டை அனுமதிக்காது. அதான் ஒரே காரணம், வேற என்ன காரணம் புரியும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சயின்ஸ் சிலபஸில் ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான் இது. ஓகே, ஸோ 147 ஒரு குளத்தை மூடிய முற்றிலும் உராய்வில்லாத பனிக்கட்டியின் மீது ஓய்வில் இருக்கும் ஒருவர் கரையை எதன் பயனால் அடைவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A person who is at rest on completely frictionless ice covering a pond can reach shore by the application of ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ நியூட்டனின் 2வது இயக்க விதி. ஸோ ஏதோ ஒரு இயக்கம் அங்கே இருக்குது, சும்மா அவரால் வந்து மூவ் பண்ண முடியாது அப்படின்றதுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின். திட்ட கமிஷனுக்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டதின் முக்கிய நோக்கம் என்ன? ஸோ எதுக்கு வந்து நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148க்கு வந்து பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பி பொருளாதார அரசின் தலையீட்டை குறைக்க, பொருளாதாரத்தில் பி இஸ் ரைட் ஆன்சர். கூட்டாட்சி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த நிதி ஆயோக் அப்படின்றது. ஓகே, ஸோ டு என்ஹான்ஸ் ஃபெடரலிசம் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த என்ன பண்ணாங்க, பிளானிங் கமிஷன் வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாங்க. மே 2 முதல் 3, 2023 வரை காலநிலை மாற்றம் குறித்த பீட்டர்ஸ்பர்க் காலநிலை உரையாடல் எங்கு நடைபெற்றது? 2023 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 149க்கான ஆன்சர் வந்து டி, பெர்லின், ஜெர்மனி. ஸோ ஆக்சுவலா பெர்லின் அண்ட் ஜெர்மனி அண்ட் சவுதி அரேபியால நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் 150 மிஷன் சக்தி 2022 என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளித்தலுக்கான குறிகளின் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கிலீஷ்ல பாருங்க, an umbrella scheme for the safety, security and empowerment of women அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2023 இந்திய அமெரிக்க கணிதவியலாளர் சர்வதேச புள்ளியியல் பரிசை பெற்றார். ஓகே, ஸோ யாருன்னு சொல்லியிருக்காங்க, யார் வந்து சர்வதேச புள்ளியியல்? இந்தியன் அமெரிக்கன் மேத்தமெட்டிஷியன் வாஸ் ஹானர்ட் வித்
இன்டர்நேஷனல் பிரைஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ 151க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, ராதாகிருஷ்ண ராவ். ஸோ சி ஃபார் சம்திங் இதோ பெரிய பேரா வரும். ராதாகிருஷ்ண ராவ் இஸ் த ரைட் ஆன்சர். இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கமுதியில தான் இப்போ செட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு இஸ் த ரைட் ஆன்சர். 153 இந்தியாவில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஸ் மொழியின் நம் நாட்டின் மொழியாக வந்து செயல்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழி. ஸோ அராமிக் கிடையாது. அராமிக் வந்து அங்க ஜெருசலேம் பாலஸ்தீன் அங்க உள்ளது. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அதான் பேசிட்டு இருந்தாரு, கிடையாது. சமஸ்கிருதம் தமிழ் வந்து கிடையாது. பிராகிருத மொழி தான் வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிராக்ரைட். அடுத்தது முகமது துக்ளக் அவரது ஆட்சியின் போது டேஸ் ஆற்றின் பாதையை தடுப்பது மூலம் அங்கு ஒரு பெரிய செயற்கை ஏரியை உருவாக்கி துக்ளகாபாத் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய அரண்மனை கோட்டையை வந்து கட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனா இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. பின்வருவற்றில் எது பன்முகத்தன்மையின் கருத்தை சிறப்பாக விவரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பன்முகத்தன்மை வந்து சிறப்பாக விவரிக்க வந்து பார்த்தீங்கன்னா சி, குழுக்களுக்கு இடையே வேறுபாடுகள், அதான் வந்து பன்முகத்தன்மை. இது வேற அது வேற இருக்குது. ஓகேவா? ஸோ டிஸ்சிமிலாரிட்டிஸ் அமாங் குரூப்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 156 பொதுநல கூட்டு கொள்கையை பற்றாளர் மதசார்பற்ற மற்றும் ஒருமைப்பாட்டு ஆகிய சொற்களை டேஸ் அரசியல் திருத்தத்தின் மூலம் டேஸாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ த ஸ்டாம் செக்குலர் சோசியல் செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி இது வந்து பிரியாம்பிள் எப்போ சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் பண்ணிருப்பாங்க. நிறைய விஷயம் பண்ணிருப்பாங்க. ஒரு குட்டி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 157 சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மாதிரி நடத்தை விதிகளை அறிவித்தது. இது வந்து எந்த பிரிவின் கீழ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்பு 324. ஓகே, கண்ணை மட்டும் போட்டுடலாம். எந்த அறிக்கை அல்லது அறிக்கைகள் சரியானவை? மாநில மனித உரிமைகள் ஆணையம் இழப்பீடு பெற மாநில அரசுக்கு பரிந்துரைக்கலாம். ஸோ ஆன்சர் சொல்லிடுறேன். இது வந்து சி இஸ் த ரைட் ஆன்சர். 2 மற்றும் 3 ஆகியவை சரி. ஸோ 158 வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் த ரைட் ஆன்சர். 159 உண்மையான பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக பண பலன்களை மாற்றுவதற்கு ஒரு கருவியாக இந்திய அரசு ஜாம் அப்படின்னு கொண்டு வந்தது. ஸோ ஜாம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, ஜன்தன். ஜே ஃபார் ஜன்தன், ஏ ஃபார் ஆதார் மற்றும் எம் ஃபார் மொபைல். ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். ஜன்தன், ஆதார், மொபைல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசாங்கத்தில் பின்வரும் எந்த நலத்திட்டங்கள் நிதி உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபினான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்னா நமக்கு வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா தான் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு இதில் வரும். ஓகே. ஸோ எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ள கொண்டு வர்றது நம்ம ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம். காமராஜரின் பங்களிப்புகள் உப்பு அணிவகுப்பில் பங்கேற்றாரா அப்படின்னு கேட்டா எஸ், ஏற்றார். கீழ்ப்படியாமையில் ஈடுபடுதல் ஆக்சுவலா இங்கிலீஷ்ல வந்து என்ன கொடுத்தாங்க பார்க்கணும் நம்ம. இன்வால்வ்மெண்ட் சிவில் டிசோர்டர், அதாவது சட்ட மறுப்பு. ஓகே, கரெக்ட். கட்சி தலைவராக சேவை செய்ய கரெக்ட். மக்களவை தேர்தலில் வெற்றிகரம். ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். எல்லாமே அவர் பண்ணிருக்காரு. ஓகேவா? 1 2 3 4 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சைமன் கமிஷனுக்கு எதிராக போராட்டத்தின் போது லாலா லஜபத் ராய் மீது தடியொலி உத்தரவிட்ட காவல்துறை அதிகாரி ஜேம்ஸ் ஏ ஸ்காட். ஜேம்ஸ் ஏ ஸ்காட். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பின்வருவன்றில் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட புதிய தொகுதி சங்கிலி முதுகெலும்பு உள்கட்டமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நியூ பிளாக் செயின் பேக் போன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட்? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நம்பிக்கை இணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதான் நமக்கு வந்து ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் சோழர் காலத்தில் கிராம பஞ்சாயத்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் ஜனநாயக முறையான குடவோலை பற்றி டேஸில் காணப்படும் கல்வெட்டுகள் வந்து கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திரமேரு கல்வெட்டுகள். உத்திரமேரு கல்வெட்டுகள் வந்து சோழர்களுடைய குடவோலை முறை பற்றி கூறுது. ஸோ அகைன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் தளங்கள் மற்றும் அந்த மாவட்டங்கள் கீழே உள்ள சரியான விடைகளை தேர்ந்தெடுக்க. ஓகே. ஸோ இதுவும் அகைன் ஈஸி.
ஃபர்ஸ்ட் ஒன்று கீழடி தொகுப்புகள். கீழடினா நமக்கு வந்து சிவகங்கை அப்படிதானே? கீழடி வந்து நமக்கு சிவகங்கை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. சிவகலை அப்படின்றது நமக்கு வந்து அகைன் தூத்துக்குடி. கொடுமணல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஸோ இப்போ ஏக்கு 2 வரணும், லாஸ்ட்ல வந்து 3 வரணும். ஸோ லாஸ்ட்ல 3 வருது. கொடுமணல் ஈரோடே ஒன்னே ஒன்று தான் இருக்குது. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 166. ஸோ இதே நோட் பண்ணிக்கிறேன். ஏ இஸ் ரைட் ஆன்சர். 166 ஒரு மாணவரை 7 பவர் 2 இன்று 9 பவர் 2 என்று எழுத சொன்னார்கள். அவர் எழுதியது 799 7799. பெறப்பட்ட மாதிரிக்கும் உண்மையான மாதிரிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 166 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ரைட் ஆன்சர். 3830. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக வீடியோ பண்ணும்போது சால்வ் பண்ணலாம் டீட்டெயிலாக. ஓகேவா? ஆக்சுவலாக எல்லாம் ஈஸியானதான். ஒரு எண்ணின் 20% 140 என்றால் அந்த எண்ணின் 140% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா if 20% of number is 140, then what is the value of 140% of that number? ஓகேவா? ஸோ ஒரு நம்பரோட 20% தான் வந்து 140. அப்போ வந்து 2% நமக்கு வந்து என்ன வரும்? 14 வரும். 1% வந்து நமக்கு என்ன வரும்? 7 வரும். ஸோ 7 தான் 1% அப்படின்னா நமக்கு வந்து 140% என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் டி இஸ் த ரைட் ஆன்சர். 980 வருது. அடுத்தது மிஸ்டர் எக்ஸின் சம்பளம் 10% குறைக்கப்பட்டு 10% மறுபடியும் கூட்டுறாங்க அப்படின்னா அவருடைய ஆல்ரெடி வாங்கினோட 1% குறைவாக தான் அவருக்கு வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு சி 1% லெஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 சதுரங்களின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர் மற்றும் 30 சென்டிமீட்டர் ஆகும். 2 சதுரங்களின் பகுதிகளுக்கு இடையிலான வேறுபாட்டிற்கு சமமான பரப்பளவு கொண்ட 3வது சதுரத்தின் சுற்றளவை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் ரைட் ஆன்சர். 24 சென்டிமீட்டர். இதுவும் நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். 24 சென்டிமீட்டர். ஓகே, ஒரு தடகள வீரர் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் 50 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் ஓடுகிறார். தடத்தின் 30 சுற்றுகளை முடிக்க தடகள வீரர் எடுக்கும் நேரம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? 20 சுற்று ஓடினாருன்னா எவ்வளவு நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 170. 170க்கு ஆன்சர் பி. 31 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 171 முரணான ஒன்றை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து 171க்கு ஆன்சர்னா டி இஸ் த ரைட் ஆன்சர். இதுல என்ன தப்பு அப்படின்றது நான் வந்து அப்புறமா சொல்றேன். இது என்னன்னா 15ல இருந்து இன்டு 1 பிளஸ் 1 16. 16ல இருந்து இன்டு 2 பிளஸ் 2 வந்து நமக்கு 34. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது அந்த 2124 தப்பா வருது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் தனியாக வீடியோ பார்க்கும்போது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, 172 குறியீட்டு மொழியில் 0 1 2 3 4 5 6 7 8 மற்றும் 9 ஆகிய இலக்கங்கள் ABCDEFG HIJ ஆகியவற்றால் இடமாற்றப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக BA அப்படின்றது பிக்கு பதிலாக 1, ஏக்கு பதிலாக 0ன்னு 10 எழுதுறோம். அப்படின்னா இதோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? 172க்கு ஆன்சர் வந்து டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 14 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதான் இங்கிலீஷ் விட்டுருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ கோடிங் லாங்குவேஜ் அதுதான். ஸோ வந்து 14 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். என் தொடரை முடிக்கும். ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து நான் டிஸ்பியூட்ல வைக்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்து சொல்லலாம். ஆன்சர் வந்து 243 வருது. ஓகேவா? எப்படின்னா 2 செட்டா வந்து பிரிச்சு பண்றது. அப்படி பண்ணா மட்டும் தான் வருது. ஓகே, 174 இயற்கையில் தன்னிக்கையான உறிஞ்சுதல் இல்லை. ஏன்? ஸோ 174க்கான ஆன்சர் வந்து பி. அதாவது ஆற்றல் உள்ளீடு இல்லாமல் எந்த அமைப்பும் கிளர்ந்த நிலைக்கு நகராது. ஓகேவா? ஸோ அதான் வந்து ஆன்சர். ஸோ பி, none of the system of the move to excited state without input or energy. ஒரு ஆற்றலையோ ஒரு இன்புட்டே கொடுக்காம நமக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படின்றது தான். 175
ஒரு சிறந்த எரிவாயு வெப்ப இயந்திரம் 2020 டிகிரி சென்டிகிரேட் மற்றும் 127 டிகிரி சென்டிகிரேட் இடையே இயங்குகிறது. இது அதிக வெப்பநிலையில் 10⁴ ஜூல் வெப்பத்தை கடத்துகிறது. வேலையாக மாற்றப்படும் வெப்பத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 175க்கு ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 176. ரஷ்யா உக்ரைன் போரின் போது ரஷ்யாவின் அணு ஆதரவுடன் ஒரு தனியார் நிறுவனம் அதற்கு எதிராக திரும்பியது. அதன் பேர் என்னன்னு கேட்டாங்க. ஸோ வாக்னர் குழு. இது வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து கேள்விப்பட்டிருப்பான் டைம்ல. ஸோ 176 வந்து வாக்னர் குழு. ஸோ இங்கிலீஷ் நோட் பண்ணிக்கலாம், வாக்னர் குரூப். ஓகேவா? ஸோ 177 2023ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டு விருதான தியான் சந்த் பாரத் ரத்னா யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூப்பந்து, அதாவது பேட்மிண்டன் இருக்குல்ல. ஸோ பேட்மிண்டன் தான் வந்து அந்த பிரைஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகே, நேஷனல் இன் 2023 நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் தியான் சந்த் ரத்னா அவார்ட் வாஸ் பிரசன்ட் டு எந்த கேம்ல உள்ளவங்கன்னு கேட்கிறாங்க. அதான் கொஸ்டின். ஓகேவா? பேட்மிண்டன். அப்ப அப்படியே பார்த்துக்கோங்க. தவறான இணையை எழுதுக. ஸோ 178 இன்றைய இமயமலை என்பது டேஷ் மோதியத்தின் விளைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 178க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, இந்தோ ஆஸ்திரேலிய புவித்தட்டு மற்றும் யுரேசிய புவியோடு தட்டு. ஓகேவா? அங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கிடையாது, பிலிப்ஸ் கிடையாது. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூரேசிய தட்டும் இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டை வந்து மோதினதுல தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே ஆகிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 179. களிமண் நிறைந்த மகாராஷ்டிராவின் கரிசல் மண் வந்து எதுல வந்ததுன்னா பசால்ட் ராக்ல வந்தது. ஓகேவா? ஸோ பிளாக் காட்டன் சாயில் இன் மகாராஷ்டிரா விச் இஸ் த ரிச்சஸ்ட் இன் கிளே இன் a result of weathering dash ராக், பசால்ட் ராக். ஆல்ரெடி பார்த்தது. ஸோ அடுத்த கொஸ்டின் 180. இடைக்கால வரலாற்று சொற்களின் சூழலில் மூவேந்த வேலன் மற்றும் அரையர் என்பது பின்வருவற்றில் எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மரியாதைக்குரிய பட்டங்கள். ஓகே, விவசாயிகளுக்குள் வழங்கப்படக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய பட்டங்கள் தான் இந்த ரெண்டுமா இருந்துச்சு. ஓகே, ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர் 180க்கு. யா, ரெஸ்பெக்ட்ஃபுல் டைட்டில் given to the parents. ஸோ அடுத்தது 181 இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் குறித்து களறியப்பட்டு. ஸோ களறியப்பட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தற்காப்பு கலை பார்த்தோம் சொல்லிடலாம். தற்காப்பு கலை மற்றும் தென்னிந்தியாவின் சில பகுதிகளில் வாழும் ஒரு பாரம்பரியமான தற்காப்பு கலை. ஓகேவா? ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். இட் இஸ் an ancient material arts. ஸோ ஆக்சுவலாக வந்து மார்ஷியல் ஆர்ட், a living tradition in some part of the South India. இன்னுமே நமக்கு நிறைய இடத்துல வந்து நடந்துதான் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 182 அசோக் மேத்தா குழு பற்றி கேட்டிருக்காங்க. பின்னொன்றில் எது அசோக் மேத்தா குழுவால் பரிந்துரைக்கப்படுகிறது? மாவட்ட ஆட்சியாளரின் வளர்ச்சி பங்கை குறைத்தல், பஞ்சாயத்து ராஜுக்கு ஒரு முக்கிய பங்கை வகுத்தல். மேற்கூறிய ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் இதுதான். இதுலயும் ஒரு சின்ன டவுட் இருக்குது. இதையும் டிஸ்பியூட்ல வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க, பார்க்கலாம். ஓகேவா? பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலுக்கு இருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான முழு முயற்சி உச்சநீதிமன்றத்தால் டேஷ் ஆகியோருக்கு இடையான வழக்கில் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகா அண்ட் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அதை பண்ணிருப்பாங்க. ஸோ விசாகா அண்ட் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 183 பார்த்துட்டோமா? 184 190களுக்கு பிந்தைய காலத்தில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய ஆதாரம் வந்து தனியார் துறையுடைய முதலீடு வந்து அதிகமாக இருந்ததுதான். ஓகேவா? பிரைவேட் செக்டருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்ததுதான். ஸோ நீங்க எங்க பார்த்தாலும் மலிந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசின் 16வது நிதியாளரின் தலைவர் 16th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அரவிந்த் பணக்காரியா. ஸோ அரவிந்த் பணக்காரியா, ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 186 தமிழ்நாடு நில உச்சவரம்பு ஆணை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1960 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாடு லேண்ட் பிக்சேஷன் டெஸ்ட் வந்து 1960 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தற்போது பண கொள்கையை நடத்துவதற்கான முக்கிய கொள்கையை விதிப்பதற்காக
நிறைய சாரி தற்போது பணக்கொள்கையை நடத்துவதற்காக முக்கிய கொள்கை விகிதமாக ரிசர்வ் வங்கியால் பின்வருவற்றில் எதை பயன்படுத்துகிறது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ரெப்போ வட்டி விகிதம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரெப்போ ரேட். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு பை ஆர்பிஐ as the key policy rate of conduct of monetary policy at present. நமக்கு வந்து ரெப்போ ரேட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ககோரி சதி வழக்கு வந்து ஒரு ட்ரெயின் புரட்சியாளர்களின் ரயில் கொள்ளையுடன் தொடர்புடையது. ஓகேவா, இது ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 189, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் 1927 தீண்டத்தகாதவர்களின் உரிமையை நிலைநாட்ட முதல் சத்தியாகிரகத்தை எங்க நடத்தினார்? எங்க நடத்திருப்பாருன்னா மகத் அப்படின்ற இடத்துல வந்து நடத்திருப்பார். ஓகேவா, where did டாக்டர் அம்பேத்கர் led the first சத்தியாகிரகா to establish the right of untouchables வந்து மகாத். இந்தியாவில் சுதேசி மற்றும் புறக்கணிப்பு இயக்கம் பரவிய காலத்தில் மദ്രാஸ் பிரசிடென்சிக்கு சுதேசி மற்றும் வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிப்பு செய்தியை எடுத்து சென்றவர் யார்? யாரு? சிதம்பரம் பிள்ளை. ஸோ அதாவது வஉசியை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வஉ சிதம்பரம் பிள்ளை. ஸோ 190க்கு வந்து ஆப்ஷன் டி சிதம்பரம் பிள்ளை இஸ் ரைட் ஆன்சர். 191, ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏராளமான பெண்கள் ஆரம்ப காலத்திலே கலந்து கொண்டார்கள். எல்லாம் விட்டுருங்க. வீரமிக்க வீரப்பெண் குயிலி கீழ்கண்ட எந்த பாளையக்காரர்கள் பணித்தொகுதியில் இருந்தார் அப்படின்னா 191க்கு பி இஸ் ரைட் ஆன்சர். சிவகங்கை எல்லாம் இருப்பாங்க. 192, 1950 மதராஸ் உயர் நீதிமன்ற வகுப்புவாத ஜிஓவை ரத்து செய்த பிறகு பெரியார் தலைமையில் நடந்த போராட்டத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்றது. ஸோ ரத்து செஞ்சதை வந்து நிரந்தரமா நீக்கிடுவாங்க. ஸோ இதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. இது வந்து 25 அந்த டைம்லயா இல்லை 50 டைம்லயா அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நான் வந்து டிஸ்பியூட்ல வைக்கிறேன், இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ டி தான் சூஸ் பண்ணிக்கோங்க, சொல்றேன். ஓகே, 193, 2030 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கின்படி மகப்பேறு இறப்பு வீதம் எம்எம்ஆர் மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் 2030 ஆண்டுக்குள் 1,00,000 இறப்புகளுக்கு 70க்கும் குறைவாக குறைக்கப்பட வேண்டும். தற்போது தமிழ்நாடு மாநிலத்தில் எஸ்ஆர்எஸ் 2020 படி 1,00,000 பிறப்புகளுக்கு மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து 2020 எவ்வளவா இருந்துச்சுன்னா 54 இருந்தது. 193 பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 194, தமிழ்நாட்டின் பொருளாதார ஆலோசனை குழுவில் வந்து இடம்பெற்றவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ரகுராம் ராஜன், எஸ்தர் டாஃப்லோ, அரவிந்த் சுப்பிரமணியன், ஜீன் டீரஸ் மற்றும் எஸ் நாராயணன். ஓகேவா, ரகுராம் ராஜன், எஸ்தர் டூலோ, அரவிந்த் சுப்பிரமணியன், ஜான் ட்ரீஸ் அண்ட் எஸ் நாராயணன். ஸோ 195, 2 எண்களின் மீப்பெரு பொதுக்காரணி 120 மற்றும் மீசு பொது மடங்கு 20010. இதில் ஒன்று 300, மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8004. நெக்ஸ்ட் கொஸ்டின் 196, 3 இயந்திரங்கள் 3 மணி 4 மணி 2 மணி நேரத்தில் இயங்கி காலை 5 மணிக்கு திட்டத்தை தொடங்கும். எந்த நேரத்தில் அனைத்து சாதனங்களையும் ஒரே நேரத்தில் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காலையில் 5 மணி, அடுத்து ஒரு 12 hours, மாலை 5 மணி. ஓகேவா, 5 PM இஸ் ரைட் ஆன்சர். எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம் தனியா. 2 சம தவணைகளில் 1100 திரும்ப செலுத்த வேண்டும். கூட்டு வட்டி விகிதம் ஆண்டுதோறும் 2.5%, 20% எனில் ஒவ்வொரு தவணையுடைய மதிப்பு என்ன இருக்காங்க. 197க்கு சி இஸ் த ரைட் ஆன்சர், 720. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அடுத்து செக் பண்ணலாம். தேர்வு தாளை தீர்க்கும் மாணவர் 7வது கேள்வியை தொடக்கத்தில் இருந்து தவறவிட்டு விட்டார். தவறவிட்ட கேள்வி முடிவில் 19 என்றால் தேர்வு தாளில் எத்தனை வினாக்கள் இருக்கும்? அப்ப 7ல முடியுதுன்னா இன்னொரு 19னா 26 - 1 அப்படிதானே. ஸோ பி 26 இஸ் த ரைட். சாரி, ஒன் செகண்ட். 198க்கு வந்து பாத்தீங்கன்னா பி 25 இஸ் த ரைட் ஆன்சர். நான் 25 தான் சொன்னேன், எப்படியும் 27 போயிடுச்சு. ஓகே, ஒரு கனசதுரத்தின் பக்கங்கள் 6 வெவ்வேறு வண்ணங்கள் கொண்டவை. பச்சை நிறமானது வெள்ளை நிறத்திற்கு எதிரே உள்ளது மற்றும் கருப்பு மற்றும் நீலமானது சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களுக்கு இடையில் உள்ளது. ஒரு பக்கம் கருப்பு இருக்குது. நீல நிறத்துக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. 199க்கு வந்து ஆன்சர் பி இஸ் ரைட் ஆன்சர், கருப்பு.
ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 12 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோலத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஈய பந்துகளை செய்தால் அவற்றோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1728 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ தீஸ் ஆர் கொஸ்டின், மொத்தம் 20 கொஸ்டின். ஒரு மாதிரி மாடரேட்டானதான், ஒரு 60 65 நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ கண்டிப்பா உட்காந்து நெக்ஸ்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட்னு சொல்லி பாருங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வந்து இது நம்ம இன்னும் போடல, டெட்டுக்கான ஆன்சர் கீ போடல. ஸோ இதை ஃபாலோ பண்ணி டெட்டுக்கான ஆன்சர் கீ வரும். ஸோ அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.